சேலத்தில் உள்ள பழமையான பனமரத்துப்பட்டி ஏரி பராமரிப்பு இல்லாததால் கருவேலங்காடாக மாறியுள்ளது. அதனால் அப்பகுதியை சுற்றியுள்ள நிலத்தடி நீர் பாதிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து நீர் ஆதாரத்தை மேம்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீங்கள் பார்க்கும் இந்த அடர்ந்த கருவேலங்காடு சேலம் மாநகர மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக திகழ்ந்து வந்த பனமரத்துப்பட்டி ஏரிதான். சேலம் மாநகர மக்களின் குடிநீர் தேவைக்காக 1911ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் பனமரத்துப்பட்டி ஏரி உருவாக்கப்பட்டது. சேலம் மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஏரி 2400 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை சேலம் மாநகர மக்களுக்கு இந்த ஏரி மூலம்தான் குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. மேட்டூர் குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்ட பிறகு இந்த ஏரியின் தேவை குறைந்த போதிலும் ராசிபுரம், மல்லூர், பனமரத்துப்பட்டி ஆகிய பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு குடிநீர் தேவைக்காக பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது முறையாக பராமரிப்பு இல்லாததால் நீர்வரத்து குறைந்து கருவேலங்காடாக மாறியுள்ளது. இந்த முட்புதர் இருப்பதால் இந்த நிலத்தடி நீர் பூரா அறவே பாதிக்கப்பட்டு சுற்றுப்புறங்களில் உள்ள அனைத்து விவசாய கிணறுகளும் நிலத்தடி நீர் இல்லாததால் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த விவசாய முற்கள் அகற்றி ஏரியை சீர்பிடித்தால் தண்ணீர் தேக்கினால் சுமார் 10,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும். மலையை ஒட்டி இயற்கை சூழலில் ஏரி அமைந்துள்ளதால் சினிமா படப்பிடிப்புகளும் நடைபெற்று வந்தன. அதனால் பனமரத்துப்பட்டி ஏரி சுற்றுலா தலமாக மாற்றப்படும் என மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட போதிலும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இரவு நேரங்களில் சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதாகவும் இதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறுகிறார் அப்பகுதியைச் சேர்ந்த நவநீதன். 2400 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த பனமரத்துப்பட்டி ஏரி பார்த்திங்க அப்படின்னா பல ஆண்டுகளாக சுற்றுலாத்தலமாக இருந்தது. இங்கே பல்வேறு சினிமா படப்பிடிப்புகள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. கடந்த 2006ஆம் ஆண்டு ஏரி வற்றினதுக்கப்புறம் இந்த ஏரியில் ஃபுல்லாக இப்போ 2400 ஏக்கரும் ஃபுல்லாக முட்புதர்களாக முளைச்சிருக்கு. கடந்த 2011 சேலம் மாநகராட்சி நிர்வாகம் புதுசாக பொறுப்பேற்றப்ப இந்த ஏரியை சுற்றுலாத்தலம் ஆக்கிறோம், அழகுபடுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க. வாக்குறுதியும் கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதி இன்னமும் வாக்குறுதியாகவே இருக்குது. இந்த ஏரியில் உள்ள முற்புதர்களை அகற்ற மாநகராட்சி நிர்வாகத்திடம் பல முறை புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறுகிறார் பேரூராட்சி தலைவர் பெரியசாமி. ஏற்கனவே மாநகராட்சிக்கு இந்த முள்புதரை அகற்ற வேண்டும் என்று நிறைய முறை நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். எதுவும் நடவடிக்கை எடுக்கவில்லை. வெகு விரைவில் இந்த முள்புதரை எடுத்தால் நிலத்தடி நீர் பாதிக்காமல் பனமரத்துப்பட்டி மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் குடிநீர் ஆதாயம் நிறைய கிடைக்கும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இது குறித்து சேலம் மாநகராட்சி மேயர் சவுண்டப்பனிடம் கேட்டதற்கு மரங்களை வெட்ட தென்று கோரப்பட்டுள்ளதாகவும் இந்த பணிகள் விரைவில் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த ஏரியை சுற்றுலா தலமாக மாற்ற அரசிடம் 25 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதற்கு விரைவில் அனுமதி கிடைக்கும் என மேயர் நம்பிக்கை தெரிவித்தார். பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த இந்த பனமரத்துப்பட்டி ஏரி 2400 ஏக்கர் பரப்பளவில் முற்புதர்களாக காட்சியளிக்குது. இதை நம்பியுள்ள 40க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயமும் நிலத்தடி நீரும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. மாநகராட்சி நிர்வாகம் உடனே நடவடிக்கை எடுத்து இந்த முற்புதர்களை அகற்ற வேண்டும் என்பது 40 கிராம மக்களின் கோரிக்கையாக இருக்கு. ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.